Hello friends, welcome to my channel. ஸோ நாம் இன்றைக்கி பழைய இதில் தொடர்ச்சியிலேயே பார்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு வீடியோ சம்மந்தமாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நாங்கள் லாஸ்ட்டாக வந்து சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசியிருந்தோம். உங்களுக்கே தெரியும், யூஸ்வலாக வந்து ஆண்ட்ராய்ட்ஸில் சவுண்ட் குவாலிட்டி, ஐஓஎஸில் சவுண்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதில் இன்பில்ட் மைக்கிலலாம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அவங்க கொடுக்குற ஹெட்ஃபோன்ஸ்லேயுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹை குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ஒரு அவுட்புட் ஒன்று கிடைக்கும். இல்லை வந்து மைக் மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கூட அதுக்கேற்ற அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை வர்றது வந்து ப்ளூடூத் ஹெட்செட்டில் தான் கூடுதலாக இப்போ பிரச்சனை வருது. முதல்ல வந்து அதுக்கான சப்போர்ட் இருக்கலை, இப்போ அதை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் ஹெட்செட்டை போடும்போது நார்மலாக வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து ஹெட்செட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ரெக்கார்டிங்கை வந்து உங்களோட டிவைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. டிவைஸ் இந்த மைக்ரோஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. சில டிவைஸஸுக்கு மேபி அது ஒர்க் ஆகலாம். பட் நான் ட்ரை பண்ண டிவைஸஸில் வந்து ஒர்க் ஆகலை. அது இனிஷியலாகவே வந்து அது அந்த அலர்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் அட் த சேம் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது பரவாயில்ல தான் இருந்துச்சு குவாலிட்டி. ஸோ அதை பெருசாக மைனஸாக எடுக்க தேவையில்லை. இது தவிர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கான சில கண்டிஷன்ஸும் நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். எப்படின்னு சொன்னால், ஃப்ரீ வெர்ஷன்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு பாட்டை மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதில் வந்து அவங்க தங்களோட சோலோவாகவோ இல்லாட்டி ஜாயிண்ட்டாகவோ அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே. நீங்கள் இதை சிங்கிங் போனீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வேறு யாக்களோட, இல்லை டூயட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு குரூப் சாங்காக போடலாம், தனிப்பட்ட மாதிரி நீங்கள் சோலோவாக கூட பாடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாயின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாராவது பாடியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் இது ஜாயின்ட் கொடுத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சோலோவாக கொடுத்தீங்கன்னாலும் நீங்கள் இதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸான் நம்ம க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துக்கலாம். இது வந்து குறிப்பிட்ட சாங்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சாங்ஸ் வேணாலும் வேறு யாரோட சேர்ந்து பாடலும், அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. அதே மாதிரி இப்போ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க தானே, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 950 மாதிரி காட்டும் லிஸ்ட் பண்ணி. அப்போ நீங்கள் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும்னா அதை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய பாடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை வரும். மற்றபடிக்கு அந்த பெரிய அளவு இஷ்யூவாக இருக்காது. இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீ யூஸராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு விஐபின்றது மென்ஷனாக இருக்காது. அதே மாதிரி இந்த சேனலில் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கிற இந்த சாங் 100 சாங்ஸ் விசிபிள் ஆகும். இப்போ கடைசியாக பாடின 100 சாங்ஸ் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு முதல் போட்ட எந்த சாங்ஸும் பார்க்க முடியாது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு விஐபி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். இந்த விஐபி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோரோவர் நாங்கள் பார்த்த மாதிரிக்கு டிவைஸ் டு டிவைஸஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அது தவிர ஐஓஎஸ் டிவைஸுக்கும் ஆண்ட்ராய்ட் டிவைஸுக்குமான சார்ஜஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரீஜன் வைஸாக டிவைஸஸ். ஸோ ஆண்ட்ராய்டுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும், ஐஓஎஸுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். இதை வந்து பிளாட்ஃபார்ம் வைஸாக சில சார்ஜஸ் கூடுதலாக இருக்கிறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட சார்ஜ் வந்து டோட்டலாகவே அவங்க வெப்சைட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து தனிப்பட்ட சார்ஜஸாக இருக்குது. நாங்கள் பார்க்கும்போது வந்து பர்ச்சேஸை வந்து நீங்கள் மொபைல் கேரியர்லேயும் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி வந்து கார்ட்லேயும் பே பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பர்ச்சேஸில் ஆண்ட்ராய்ட் இதுலேருந்து பே பண்ணிங்கன்னா, அதாவது கூகுள் ப்ளேலேருந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவைஸஸில் மட்டுமே அது ஒர்க் ஆகும். இதே அக்கௌண்ட்டை ஐஓஎஸில் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது, விஐபி ஸ்டேட்டஸ் வராது. அந்த குறிப்பிட்ட ஒரு செலக்ட் பண்ண பாட்டை தவிர வேறு எந்த பாட்டையும் நீங்கள் தனிப்படையாக பாட முடியாது. வேறு என்ன ஜாயின் பண்ணிக்கலாம் இன்வைட்டில், ஆனால் வந்து நீங்களாக சோலோவாக இன்வைட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஐஓஎஸில் செஞ்சிங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதே வந்து ஸ்மியூல் ஆப்பில் போயிட்டு, அதாவது ஸ்மியூல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் அங்கே பே பண்ணியிருந்தீங்கன்னா அது மூலமாக விஐபி எடுத்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயுமே அதை யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்க்கலாம், இந்த வெப்சைட் வந்து smule.comல வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஐஓஎஸில் ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ஆண்ட்ராய்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி, ஈவன் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இதுலேயே டீட்டெயிலாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம், செட்டிங் எல்லாமே பார்க்கலாம். இது தவிர மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.